வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th தமிழ் ஃபுல் டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டெஸ்ட் கொஸ்டினை பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் முழுமையாக எழுதிட்டு இந்த வீடியோ பாருங்கள். டைரெக்டாக இந்த வீடியோ பார்க்கறதுனால எந்த ஒரு பயனுமே இல்லை. ஓகே, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அந்த டெஸ்ட் கொஸ்டினை நம்ம பிடிஎஃப் வடிவில் டெலகிராமில் தான் ஷேர் பண்ணுறோம். இது வரைக்கும் யாரும் டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் தரேன். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்க்க போகிறோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். யாரும் டெலகிராமில் போட வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கவிஞர் சு. வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடு தீவில் பிறந்தவர் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகே, கூற்று 2, சு. வில்வரத்தினம் கவிதை இயற்றுவதுடன் சிறப்பான இசைத்திறமையும் கொண்டவர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா, அவர் கவிதை இயற்றுவதுடன் என்ன திறன் கொண்டிருக்காரு அப்படின்னா பாடும் திறனும் கொண்டவர் தான் சு. வில்வரத்தினம் அவர்கள். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, செகண்ட் கொஸ்டின், பறவைகள் ஒருவேளை தூங்க போயிருக்கலாம் என்ற மொழிபெயர்ப்பு நூலுக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இந்திரன் அவர்கள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2011ஆம் ஆண்டு. தேர்ட் கொஸ்டின், அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்ற புறநானூற்று பாடலில் தமிழ் என்னும் சொல் எந்த பொருளில் ஆளப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் சி, பல்கலை புலமை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்ல ஆளப்பட்டுள்ளது. ஓகே, ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, நன்னூல் தொல்காப்பியத்தை வழிநூலாக கொண்ட முதல் நூல் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நன்னூல் வந்து என்ன அப்படின்னா தொல்காப்பியத்தை வழிநூலாக இல்லை முதல் நூல். ஓகேங்களா, அதாவது நன்னூல் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து தொல்காப்பியத்தை பேஸ் பண்ணி தான் எழுதப்பட்ட நூல். ஓகேங்களா, நன்னூல் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்ட வழிநூல். ஓகே, அதுதான் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று 2, நன்னூல் எழுத்ததிகாரம் பொருளதிகாரம் என 2 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. ஓகேங்களா, என்னென்ன அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் என்று 2 பகுப்புகளாக நன்னூல் பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எச்சொற்கள் சொல்லின் இறுதியில் வருவதில்லை அப்படிங்கிறது ஆப்ஷன் பி, அதாவது இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று, இங்கு இந்த சொற்கள் தான் சொல்லோட இறுதியில் வர்றதில்லை. ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின், பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே, தமிழ் படி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 3, பெயர் கூட்டல் வினை. தமிழ் அப்படிங்கிறது பெயர் சொல், படி அப்படிங்கிறது வினை சொல். அதற்கடுத்து நடந்து செல் அப்படிங்கிறது வினை கூட்டல் வினை. ஓகேங்களா, அதாவது நடந்து அப்படிங்கிறது ஒரு வினை தான், செல் அப்படிங்கிறதும் ஒரு வினை தான். அடுத்து வந்து கனிச்சாறு அப்படிங்கிறது பெயர் கூட்டல் பெயர். ஓகேங்களா, கனிங்கிறது ஒரு பெயரை குறிக்கும், சாறுங்கிறது ஒரு பெயரை தான் குறிக்கும். அதற்கடுத்து படித்த நூல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா படி அப்படிங்கிறது வினை, படித்த அப்படிங்கிறது வினை. ஓகேங்களா, அது தெரியும். படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு செயல் வினை, நூல் அப்படிங்கிறது பெயர். ஓகேங்களா, ஓகே, அப்போ ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். 3, 4, 2, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். செவன்த் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, குற்றியலுகர ஈற்றுடன் வரும் வருமொழி குற்றியலுகர ஈறு எனப்படும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா தவறு. ஓகேங்களா, குற்றியலுகர ஈற்றுடன் வரும் நிலைமொழி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குற்றியலுகர ஈறு அல்லது குற்றியலுகர நிலைமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கூற்று 2, குற்றிய லுகரமும் உந்தை தவிர குற்றிய லிகரமும் சொல்லின் முதலில் வாரா அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு தான். ஓகேங்களா, ஓகே, அதாவது குற்றிய லுகரத்தில் எந்த சொல் வந்து முதல்ல வராது அப்படின்னா உந்தை கிடையாது, நுந்தை. ஓகேங்களா, நுந்தை தவிர குற்றிய லுகரமும் சொல்லில் முதல்ல வராது. இப்போ இந்த 7th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 8th கொஸ்டின், வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக எந்த ஆண்டு ஆ. முத்துலிங்கம் இலங்கை அரசின் சாகித்ய அகாதமி விருதை பெற்றார் அப்படின்னா ஆப்ஷன் சி, 1999ஆம் ஆண்டு.
9th கொஸ்டின் பவனந்தி முனிவரின் உருவச் சிற்பம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்டுப்புதூர் அப்படிங்கிற அந்த இடத்துல சந்திரபிரபா அவரோட கோயில் இருக்குது. அங்கே வந்து இந்த பவனந்தி முனிவரோட சிலையும் இருக்குது. ஓகே. 10th கொஸ்டின் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பாப்லோ நெருடோ எந்த ஆண்டு பெற்றார் அப்படின்னா ஆப்ஷன் பி 1971 ஆண்டு பெற்றார். ஓகே. 11th கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பிரம்மில் பானுச்சந்திரன், அரூப் சிவராம், தருமு சிவராம் போன்ற பல புனைப்பெயர்களில் எழுதியவர் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகேங்களா? ஓகே. கூற்று 2 பிரம்மில் ஓவியம், இசை ஆகியவற்றிலும் ஈடுபாடு கொண்டிருந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? பிரம்மில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியம், அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்பம், இந்த இரண்டிலுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஈடுபாடு கொண்டிருந்தார். ஓகேங்களா? இசை வராது. ஓவியம், சிற்பத்தில் தான் அவர் ஈடுபாடு கொண்டிருந்தார். அப்போ இந்த 11th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1,1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 12th கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 4, 1, 2, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். தகப்பன் கொடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புதினம். ஓகேங்களா? ஓகே. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறடு அப்படிங்கிறது வந்து என்னன்னா சிறுகதை தொகுப்பு. குறடு அப்படிங்கிறது சிறுகதை தொகுப்பு. அருபநெஞ்சு, எனக்கும் உனக்குமான சொல் அதெல்லாம் வந்து கவிதை தொகுப்பு. அதற்கடுத்து மீள்கோணம் அப்படிங்கிறது கட்டுரை தொகுப்பு. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே. 6th கொஸ்டின் அகில் புகை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. இதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 6ஆம் வேற்றுமை தொகை. அதுதான். ஓகேங்களா? 6ஆம் வேற்றுமை தொகை. 14 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 யானைகள் குடும்பமாக வாழும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரிதான். ஓகே. யானைகள் அதிக ஞாபக சக்தி கொண்டவை அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து சரி. ஓகே. 3வது கூற்று எல்லா யானைகளும் ஏறத்தாழ 60 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. எல்லா யானைகளும் எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழுது அப்படின்னா 70 ஆண்டுகள் வரைக்குமே உயிர் வாழுது. ஓகே. 4வது கூற்று யானைகள் 3 சிற்றினங்கள் உலகில் இன்று எஞ்சியுள்ளன. அவை ஆப்பிரிக்க பசுமைவெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள் மற்றும் ஆசிய யானைகள் ஆகியவை ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்றும் வந்து தவறு. உலகத்தில் 3 சிற்றினங்கள் யானைகளில் மிஞ்சி இருக்கு. அது என்னென்னா ஆப்பிரிக்க பசுமைவெளி வராது, புதர்வெளி யானைகள். ஓகேங்களா? ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டுவெளி யானைகள் மற்றும் ஆசிய யானைகள். ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்த 14 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஏபி மட்டும் சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 15 கொஸ்டின் பேயனார் இயற்றிய எத்தனை பாடல்கள் கிடைத்துள்ளன நமக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ 105 பாடல்கள் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு பேயனார் இயற்றியது. 16 கொஸ்டின் ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை மசனபு புகோஹா எந்த ஆண்டு எழுதினார் அப்படின்னா ஆப்ஷன் சி 1978 ஆண்டு எழுதினார். ஓகே. 17 கொஸ்டின் மசனபு புகாகோ அவர்கள் கூறிய விவசாயம் சார்ந்த கருத்துகளில் பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ இந்த நீர்ப்பாசன மேலாண்மை அப்படிங்கிறதா பொருந்தாதது. இவர் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயம் சார்ந்த 5 கருத்துக்களை வந்து அவர் சொல்லியிருப்பாரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வந்து கரெக்டு. ஒட்டு விதை இல்லாமல் உயர் விளைச்சல், உழப்படாத நிலம், ரசாயன உரம் இல்லாத உற்பத்தி, இந்த மாதிரியான விவசாயம் சார்ந்த கருத்துக்களை மசனபு அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓகே. 18 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சென்னிகுளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்தை இலக்கியம் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகே. அடுத்து வந்து கூற்று 2 தமிழில் முதலில் காவடி சிந்து பாடியதால் அண்ணாமலையார் காவடி சிந்தின் தந்தை என போற்றப்படுகிறார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. ஓகேங்களா? அவர் தமிழில் வந்து முதல்ல அண்ணாமலையார் என்ன பாடியிருக்காரு அப்படின்னா வண்ண சிந்து பாடியிருப்பார். ஓகேங்களா? காவடி சிந்து அல்ல. வண்ண சிந்து பாடியதுனால தான் இவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காவடி சிந்தின் தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த 18 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 19 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 4, 3, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். தாள் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் முயற்சி. நோன்மை அப்படின்னா
வலிமை அப்படிங்கிற பொருள் தரும். துஞ்சல் அப்படின்னா சோம்பல் அப்படிங்கிற பொருள் தரும். முனிதல் அப்படின்னா வெறுத்தல் அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 20 கொஸ்டின். சீசு செல்லப்பாவின் சுதந்திர தாகம் எனும் புதினத்திற்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடைத்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி 2001ஆம் ஆண்டு தான் கிடைச்சிருக்கு. ஓகே. 21 கொஸ்டின். எந்த வயதிலேயே சி.வை. தாமோதரனார் அவர்கள் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டார் அப்படின்னா ஆப்ஷன் சி 20 வயசுலேயே அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை உரையோட பதிப்பிச்சு வெளியிட்டிருக்காரு. ஓகே. 22 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. ஆந்திர மாநிலத்தில் மல் என்ற வேர் சொல் ஐகார ஈறு பெற்று மலை என வழங்கப்படுவதற்கு மாறாக ஆகார ஈறு பெற்று மலா என்று வழங்கப்படுகிறது அப்படிங்கிற இந்த கூற்று சரி. ஓகே. கூற்று 2. கர்நாடகத்தில் மலை என்ற வடிவம் தோணிமலை என்னும் இடப்பெயரில் ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற இந்த கூற்று சரி. இப்போ இந்த 22 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 23 கொஸ்டின். நன்று நன்றென்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கணத்தவையே என்ற வரிகள் யார் யாரிடம் கூறியது அப்படின்னா ஆப்ஷன் பி, அதாவது தோழி தலைவியிடம் கூறியது. ஓகேங்களா? இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு? குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. ஓகே. 24 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் படர்க்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகளில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் டி அல் அப்படிங்கிறது தான். என்னென்னலாம் வரும் அப்படின்னா படர்க்கை பலர்பால் விகுதிகளில் என்னென்ன வரும் அப்படின்னா அரு, ஆறு, பா, மா, கா, அல்லு. அதாவது பாருங்க, அகைன் சொல்கிறேன். அரு, ஆறு, பா, மார், கல். ஓகேங்களா? இதெல்லாமே வரும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சி.வை. தாமோதரனார் தொல்காப்பியர் சேனாவரையர் என்ற உரையை எந்த ஆண்டு எழுதினார் அப்படின்னா ஆப்ஷன் டி 1868ஆம் ஆண்டு எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 26 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சென்னிகுளம் அண்ணாமலையார் எழுதாத நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி கருவை, மும்மணி, கோவை, அந்தாதி அப்படிங்கிறது தான் அவர் எழுதாத நூல். அவர் எழுதிய நூல்கள்லாம் வீரை தலப்புராணம் கரெக்டு, வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் கரெக்டு, சங்கரன் கோவில் திரிபந்தாதி கரெக்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோமதி அந்தாதி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை அவர் எழுதியிருப்பார். அதை போலவே பார்த்தீங்க அப்படின்னா கருவை, மும்மணி, கோவை. ஓகேங்களா? கருவை, மும்மணி, கோவை அப்படிங்கிற அந்த ஒரு நூலையும் அண்ணாமலையார் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகே. 27 கொஸ்டின். தமிழ்நாட்டில் மட்டும் மலை என்ற சொல் எத்தனை இடப்பெயர்களில் பின்னொட்டாகவும் எத்தனை இடப்பெயர்களில் முன்னொட்டாகவும் இடம்பெறுகின்றது அப்படின்னா ஆப்ஷன் பி 84 இடங்களில் பின்னொட்டாகவும் 17 இடங்களில் முன்னொட்டாகவும் பயன்படுத்தப்படுது. 28 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. பெரும்பாலும் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து கூற்று 2. சந்தி வரவேண்டிய இடத்தில் உயிரெழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஓகேங்களா? சந்தி வர இடத்துல என்ன வரணும் அப்படின்னா உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சாரியை அப்படின்னு குறிப்பிடணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 29 கொஸ்டின். சாரியாக எந்த விகுதிகள் வரும்போது வராது அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ ஆன், ஆல், ஆர். இந்த விகுதிகள்லாம் வரும்போது சாரியாக வராது. ஓகே. 30 கொஸ்டின். என்ன வலை பின்னும் மூளை சிலந்தி என்ற தொடரில் எந்த உருவகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வினை உருவகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே. 31 கொஸ்டின். புலி போல பாய்ந்தான் என்ற தொடரில் எந்த ஓமை பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ வினை ஓமை பயன்படுத்தப்பட்டுள்ளது. 32 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. கருப்பொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருளை இறைச்சி ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. கருப்பொருள் அல்ல, உரிப்பொருளோடு நேரடி தொடர்பில்லாத குறிப்பு பொருளை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
இறைச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இறைச்சியில வந்து இறைச்சி புறப்பாடலில் மட்டும் வரும் அப்படிங்கிற இந்த கூற்று இரண்டும் வந்து தவறு. இறைச்சி அப்படிங்கிறது எதுல மட்டும் வரும் அப்படின்னா, அகப்பாடல்ல மட்டும்தான் இறைச்சி அப்படிங்கிறது வரும். அப்ப இந்த 32 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 33 கொஸ்டின். துணையாய் வருவது தூய நற்கல்வி என்ற வரிகள் எந்த நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி. திருமந்திரத்துல தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 34 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, வந்தவாசி அருகிலுள்ள காடல் என்னும் ஊரில் இருந்த சமண பள்ளியில் பெண் சமண ஆசிரியர் ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது அவங்க எந்த ஊர் அப்படின்னா காடல் இல்லை, வேடல். ஓகேங்களா? வந்தவாசிக்கு அருகில் இருக்கிற அந்த வேடல் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்த சமண பள்ளியில பெண் சமண ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருவர் 500 மாணவர்களுக்கு கல்வி கற்பிச்சிருக்காரு. ஓகே. கூற்று 2, பட்டினி குரத்தி எனும் சமண பெண் ஆசிரியர் விழாப்பாக்கத்தில் சமண பள்ளி ஒன்றை நிறுவியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்ப இந்த 34 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 35 கொஸ்டின். கீழ்கண்டவைகளில் பாரதியின் புனைப்பெயர்களில் பொருந்தாதது எது அப்படிங்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் சி. சீனா பாரதி அப்படிங்கிறதா. இந்த இளசை சுப்பிரமணியன், சாவித்திரி, காசி இதெல்லாமே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாரதியோட புனைப்பெயர்கள் தான் வரும். பாரதியோட இந்த புனைப்பெயர் என்ன வரும் அப்படின்னா சீசு பாரதி அப்படின்னு வரும். அதுவும் பாரதியோட புனைப்பெயர் தான். ஓகே. 36 கொஸ்டின். ஆங்கில தலைப்பு வைப்பதை கைவிட்டதோடு அதை சாடியும் பாரதியார் எந்த இதழில் வந்து எழுதியுள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் பி. சுதேசமித்திரன் அப்படிங்கிற அந்த இதழில் தான் எழுதியிருப்பார். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கில தலைப்புகளை விரும்பி வச்சிருப்பாரு. அப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஆங்கில தலைப்பு வைக்கிறத கையோடு விட்டுட்டு அதை சாடியும் பாரதியார் வந்து சுதேசமித்திரனில் எழுதுறாரு. ஓகே. 37 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. 3, 4, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. அதாவது பிரசம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா தேன் அப்படிங்கிறது. வரன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் வறுமை. கொழுஞ்சோறு அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் பெருஞ்செல்வம். மதுகை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் பெருமிதம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி. ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? 3, 4, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகே. 38 கொஸ்டின். ஆசிரியர் கூறும் கருத்துக்களை எத்தனை முறை கேட்கும் மாணவர்கள் நூலை பிழையின்றி கற்கும் திறன் பெறுவர் அப்படின்னு தொல்காப்பியர் கூறுறாரு அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 2 முறை. ஓகேங்களா? அதாவது 2 முறை கேட்கக்கூடிய மாணவர்கள் நூலை பிழையின்றி கற்பாங்க. 3 முறை கேட்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிறருக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு திறன் பெற்று விளங்குவாங்க அப்படிங்கிறது தான் தொல்காப்பியர் சொல்றாரு. ஓகே. 39 கொஸ்டின். பொற்சிலம்பு அப்படிங்கிறதோட இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. பொற்சிலம்பு அப்படின்னா பொன்னால் ஆன சிலம்பு அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த ஆள் அப்படிங்கிறது 3ஆம் வேற்றுமை உறுப்பு. ஆன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதோட பயன். அதனால இது வந்து 3ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன் தொக்க தொகை. ஓகே. 40 கொஸ்டின். ஜியு போப் எந்த ஆண்டு தென்னிந்தியாவுக்கு வந்தார் அப்படின்னா ஆப்ஷன் டி. 1839ஆம் ஆண்டு. இந்த ஜியு போப் எங்கே பிறந்தார் அப்படின்னா கனடா நாட்டில் பிறந்தார். இவர் வந்து தம்முடைய கல்லறையில் என்ன பண்ணியிருப்பாருன்னா இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு வந்து எழுத சொன்னவர். ஓகேங்களா? ஓகே. அடுத்து 41 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, ஆசிரிய அப்பா 3 அடி சிற்றல்லையாகவும் பாடுவோன் எண்ணத்திற்கேற்ப பாடலடிகள் நீண்டும் செல்லும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகே. கூற்று 2, ஆசிரிய தாளிசை, ஆசிரிய துறை, ஆசிரிய விருத்தம் என்பன ஆசிரியப்பாவின் இனங்கள் ஆகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. இப்போ 41 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று 1,2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 42 கொஸ்டின். ஏகாரத்துடன் ஆசிரியப்பா வேறு எந்த ஈறுகளால் முடியும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓ, இ, ஆய், ஏன், ஐ அப்படிங்கிற அந்த ஈறுகளால் முடியும். ஓகே. 43 கொஸ்டின். நிலைமண்டில ஆசிரியப்பா எந்த அசை சொல்லால் முடியும் அப்படின்னா ஆப்ஷன் பி. என் அப்படிங்கிற அசை சொல்லால் முடியும்.
44 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஆனந்தரங்கர் அவர்கள் 1708ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 30ஆம் நாள் சென்னையில் உள்ள பெரம்பூரில் பிறந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் எப்போ பிறந்திருப்பார் அப்படின்னா 1709 மார்ச் 30 அப்போ தான் என்ன பண்ணியிருப்பார், சென்னையில் இருக்கிற பெரம்பூரில் பிறந்தார். கூற்று 2 ஆனந்தரங்கர் பிரெஞ்சு மேலதிகாரி கியோம் ஆந்திரே எஃபேர் உதவியால் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் சாயம் துவைக்கும் கிடங்குக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிற இந்த கூற்றும் தவறு. அவர் யாரால நியமிக்கப்பட்டார் அப்படின்னா அலனுவார் அப்படிங்கிற பிரெஞ்சு அதிகாரியால் தான் நியமிக்கப்பட்டார். சாயம் துவைக்கும் கிடங்குக்கும் பரங்கிப்பேட்டை நெசவு சாலைக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டார். அப்போ இந்த 44 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 45 கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஒரு சக்கரம் அப்படிங்கிறது கால்வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயம் அப்படிங்கிறது தான் இதில் தவறானது. இது சரியானது என்ன வரும் அப்படின்னா ஒரு சக்கரம் அப்படிங்கிறது என்ன வரும்னா கால் ஓகேங்களா அரை வராகனுக்கும் கூடுதல் மதிப்புள்ள தங்க நாணயத்தை தான் ஒரு சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. 46 கொஸ்டின் அதாவது கீழ்கண்ட எம்மொழிகளில் பிரபஞ்சன் படைப்பு மொழிபெயர்க்கப்படவில்லை அப்படின்னா ஆப்ஷன் சி ஜப்பானில் மொழிபெயர்க்கப்படவில்லை. ஓகேங்களா, அவர் எங்கெங்கெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா தெலுங்கு, கன்னடம், இந்தி, ஓகேங்களா தெலுங்கு, கன்னடம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்தி, ஃப்ரெஞ்சு, ஓகேங்களா ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், ஜெர்மன் இந்த மொழிகளெல்லாம் அதாவது பிரபஞ்சன் படைப்பு மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகே, 47 கொஸ்டின் ஆனந்தரங்கர் மறைந்த நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 12/1/1761ஆம் நாள் ஆனந்தரங்கர் மறைஞ்சிருப்பார். 48 கொஸ்டின் வானம் வசப்படும் என்னும் நூல் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது அப்படின்னா ஆப்ஷன் பி 1995ஆம் ஆண்டு. இந்த நூலை எழுதியவர் யாருன்னா பிரபஞ்சன் அவர்கள். இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா எதை பற்றியது அப்படின்னா வரலாற்று புதினம் பற்றியது. அந்த வரலாற்று புதினமும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆனந்தரங்கரை பற்றி சொல்லக்கூடியது. ஓகே, 49 கொஸ்டின் குரா அம்பு என்பது எந்த நிலத்துக்குரிய பூ அப்படின்னா ஆப்ஷன் டி பாலை நிலத்துக்குரிய பூ தான் குரா அம்பு அப்படிங்கிறது. 50 கொஸ்டின் இரவென்னும் ஏமாப்பில் தோணி கரவென்னும் பார்த்தாக்க பக்குவிடும் என்ற திருக்குறளில் பயின்று வரும் அணி என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி உருவக அணி. ஓகேங்களா, அதுதான் இந்த திருக்குறளை பயின்று வருது. ஓகே, 51 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 ஃப்ரெஸ்கோ என்ற ஜப்பானிய சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா புதுமை அப்படிங்கிற பொருள் இருக்கு அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிறது என்ன மொழி சொல் அப்படின்னா இத்தாலி சொல். ஓகேங்களா, ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிறது இத்தாலி சொல். கூற்று 2 சுண்ணாம்பு காரை பூச்சி மீது அதன் ஈரம் காயும் முன் வரையப்படும் பழமையான ஓவிய கலைநுட்பம் ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஓகேங்களா, ஓகே அப்போ இந்த 51 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 52 கொஸ்டின் ஜெர்மனி அறிஞர் ஜூல்ஸ் தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள கல்வெட்டுகளை எத்தனை ஆண்டுகள் தீவிரமாக வாசித்தார் அப்படின்னா ஆப்ஷன் பி 6 ஆண்டுகள் தீவிரமாக வாசித்தார். ஓகேங்களா, 1886ஆம் ஆண்டு இவர் ரிசர்ச் பண்ணுறாரு தஞ்சை பெரிய கோவிலை. அதாவது ஒரு 6 ஆண்டுகள் தீவிரமாக வாசித்து அந்த தஞ்சை பெரிய கோவிலை ராஜராஜ சோழன் தான் கட்டினார் அப்படின்னு நிறுவியவர் இவர் தான். ஓகே, 53 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 திருநெல்வேலியில் தோன்றியவர் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிற இந்த கூற்று சரி. கூற்று 2 திருக்குற்றாலநாதர் கோவில் மகாவித்துவான் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிற இந்த கூற்று தவறு. அதாவது அவர் என்ன பட்டம் பெற்றிருப்பார்னா திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் அப்படிங்கிற அந்த சிறப்பு பட்டம் பெற்றவர் தான் திரிகூட ராசப்ப கவிராயர். அப்போ இந்த 53 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே, 54 கொஸ்டின் ராசராசன் தோற்றுவித்த மரபு என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது வெளிக்கோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் 2 கோபுரங்களை கட்டக்கூடிய மரபை தான் ராசராச சோழன் அவர்கள் தோற்றுவிச்சார்.
55 கொஸ்டின். சங்கரதாஸ் சுவாமிகள் எந்த வயதில் கவியாற்றல் பெற்று வெண்பா, கலித்துறை இசைப்பாடல்களை இயற்றத் தொடங்கிவிட்டார் அப்படின்னா ஆப்ஷன் பி 16 வயதிலே அவர் வந்து வெண்பா, கலித்துறை அப்படிங்கிற இசைப்பாடல்களெல்லாம் இயற்ற விட்டார். ஓகே. 56 கொஸ்டின். பண்கள் எத்தனை வகையாக பகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா அதாவது ஆப்ஷன் பி 3 வகையாக வந்து பகுக்கப்பட்டுள்ளது பண்கள். என்னென்ன அப்படின்னா பகல், இரவு, பொது, அந்த மாதிரி 3 வகையாக வந்து பகுக்கப்பட்டுள்ளது. ஓகே. 57 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி 2, 3, 4, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். பார்ப்போம். அதாவது ஆளாளம் அப்படின்னா நஞ்சு அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். அயன் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பிரம்மன் அப்படிங்கிற பொருள் தரும். அந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்தீங்க அப்படின்னா முடிவு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். காயில் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்தீங்க அப்படின்னா வெகுண்டால் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஓகே. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 58 கொஸ்டின். குறவஞ்சி என்பது எந்த வகை இலக்கிய வடிவம் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ நாடக வகை இலக்கிய வடிவமாகும். ஓகே. 59 கொஸ்டின். தசம முறை என்ற சொல் கீழ்கண்ட எந்த முறைப்படி வந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பிறமொழி சொல்லினை கடன் பெறல் அப்படிங்கிற அந்த விதிப்படி வந்துள்ளது. 60 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 பெருஞ்சேரலாதனுக்கும் வேண்மாளுக்கும் மகனாக பிறந்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அதாவது உதியன் சேரலாதனுக்கும் வேண்மாளுக்கும் மகனாக பிறந்தவன் தான் இந்த இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து கூற்று 2 இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் வடக்கே இமயமலை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று இமயத்தில் வில்லினை பொறித்தவன் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா சரி. அப்போ இந்த 60 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 61 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3, 1, 4, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். ஏமம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் பாதுகாப்பு, நயந்து அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் விரும்பிய, புறையோர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் சான்றோர், ஒரிய அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் நோய் நீங்கிய. ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். 62 கொஸ்டின். செந்தூக்கு என்பது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வஞ்சியப்பாவின் இறுதியடி போன்றோ ஆசிரியவடியின் இறுதி போன்றோ அமைவது தான் என்ன அப்படின்னா செந்தூக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. 63 கொஸ்டின். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயனுக்கு இரையாக மடித்தல் என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி பாரதியார் அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடுறாரு. ஓகேங்களா? ஓகே. 64 கொஸ்டின். பா ஜீவானந்தம் அவர்கள் மறைந்த நாள் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 1963 ஜனவரி 18ஆம் நாள். ஓகே. 65 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 2, 3, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது ரத்னபாயின் ஆங்கிலம் அப்படிங்கிறது சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை. ஜே சில குறிப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அவர் எழுதிய புதினம், தோட்டியின் மகன், செம்மீன் அப்படிங்கிறதெல்லாம் சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய மொழிபெயர்ப்பு புதினம். ஓகே. ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சர். 66 கொஸ்டின். எத்தனை ஞானியர் பிறந்த தடை நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை என்ற வரிகளை பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி தாராபாரதி அவர்கள் தான். ஓகே. 67 கொஸ்டின். ஐவர் கடமையை உணர்த்தும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ புறநானூறு தான் ஐவர் கடமையை வந்து உணர்த்தக்கூடிய நூல். 68 கொஸ்டின். சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும், கடைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா பாடியவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதாவது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் தான் இந்த வரிகளை வந்து பாடியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 69 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 4, 1, 2 அதுதான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. அதாவது டால்ஸ்டாய் அப்படிங்கிறது ரஷ்ய நாட்டு சிந்தனையாளர், பெர்ட்ரண்ட் ரசல் அப்படிங்கிறது சிந்தனையாளர், கல்வியாளர், கிருபாலனி அப்படிங்கிறவர் விஸ்வபாரதியில் பணிபுரிஞ்ச பேராசிரியர். இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் நிறுவிய ஆண்டு 1921 தாகூர் அவர்களால் நிறுவப்பட்டது. பிளேட்டோ அப்படிங்கிறவர் நமக்கு தெரியும், கிரேக்க சிந்தனையாளர் தான் பிளேட்டோ அவர்கள்.
ஓகேங்களா? ஓகே. அடுத்து 70 கொஸ்டின் பொறுத்துக. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி 2, 1, 4, 3 அதுதான் இதற்கான ஆன்சர். வைதருப்பம் அப்படின்னா ஆசுகவி, கௌடம் அப்படின்னா மதுரகவி, பாஞ்சாலம் அப்படிங்கிறது சித்திரக்கவி, மாகதம் அப்படிங்கிறது வித்தாரக்கவி. ஓகேங்களா? இதை நாங்களாம் ஷார்ட்கட்டாக எப்படி வச்சுருப்போம் அப்படின்னா வைகை பாமா அப்படின்னு வச்சுருப்போம். வைகை பாமா ஆம் சிவி அப்படின்னு. ஓகேங்களா? வைனா வைதருப்பம், கைனா கௌடதம், பானா பாஞ்சாலம், மானா மாகதம். ஓகேங்களா? ஆனா ஆசுகவி, மானா மதுரகவி, சீனா சித்திரக்கவி, வீணா வித்தாரக்கவி. இந்த மாதிரி வைகை பாமா ஆம் சிவி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ஓகே. 71 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை வந்து ஆராய்க. கூற்று 1 ஆப்கானிஸ்தானில் 1206இல் பிறந்த மௌலானா ரூமி அவர்கள் ஆன்ம ஞானியாக மாறி சுகுஃபி பிரிவை தழுவினார் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. அவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 1207ஆம் ஆண்டு தான் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா பிறந்திருப்பார். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மௌலானா ரூமியோட மஸ்னவி என்ற உலக புகழ்பெற்ற இஸ்லாமிய காவியம் குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. இந்த மஸ்னவி அப்படிங்கிறது அவருடைய இஸ்லாமிய காவியம் அல்ல, பாரசீக காவியம். ஓகேங்களா? அது வந்து குறிப்பிடத்தக்கது. இப்போ இந்த 71 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 72 கொஸ்டின் எந்த ஆண்டு மனோன்மணியம் என்ற நூலை எழுதி வெளியிட்டார் பேராசிரியர் சுந்தரனார் அவர்கள் அப்படின்னா ஆப்ஷன் பி 1891ஆம் ஆண்டு. அடுத்து வந்து 73 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை வந்து ஆராய்க. கூற்று 1 கிழக்கு தினாஜ்பூர் மாவட்டம் இஸ்லாலம்பூரில் லோக் அதாலத் நீதிபதியாக அண்மையில் ஜோய்தா மோண்டல் நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. ஓகேங்களா? அவர் எந்த மாவட்டம் அப்படின்னா வடக்கு தினாஜ்பூர் மாவட்டத்தில் தான் இஸ்லாலம்பூரில் இருக்கக்கூடிய லோக் அதாலத் நீதிபதியாக அண்மையில் வந்து ஜோய்தா மாண்டல் அவங்க நியமிக்கப்பட்டாங்க. கூற்று 2 லோக் அதாலத் நீதிபதி பதவிக்கு திருநங்கை ஒருவர் நியமிக்கப்படுவது நாட்டிலேயே இதுவே முதல் முறையாகும் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. அப்போ இந்த 73 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 74 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஓகே. கூற்று 1 பேராசிரியர் சுந்தரனார் அவர்கள் திருவிதாங்கூரில் உள்ள ஆலாப்புழையில் 1845இல் பிறந்தார் அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. அவர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 1855இல் திருவிதாங்கூரில் ஆலப்புழையில் பிறந்தார். ஓகே. கூற்று 2 இவர் திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார் அப்படிங்கிற இந்த கூற்றும் தவறு தான். அவர் தமிழ் பேராசிரியராக பணியாற்றல, தத்துவ பேராசிரியராக அவர் பணியாற்றியிருக்கார். இப்போ இந்த 74 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று 1,2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 75 கொஸ்டின் உரைத்தாய் அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி முன்னிலை ஒருமை வினைமுற்று அதுதான் இதற்கான ஆன்சர். 76 கொஸ்டின் பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2, 3, 1 அதுதான் இதற்கான ஆன்சர். இச்சமாதி அப்படிங்கிறது விருப்புடையால் அப்படிங்கிற பொருள் தரும். மயூராசி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் மயில்வெளியால் அப்படிங்கிற பொருள் தரும். கபோதாசி அப்படிங்கிற அந்த ஒரு சொல் புறாக்கண்ணி அப்படிங்கிற பொருள் தரும். ஓகே. 77 கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 சிலப்பதிகாரத்தில் 10 வகையான ஆடற்கலைகள் பற்றிய குறிப்புகள் உள்ளன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து தவறு. சிலப்பதிகாரத்தில் 11 வகையான ஆடல் கலைகள் பற்றிய குறிப்புகள் தான் இருக்கு. ஓகே. கூற்று 2 எல்லா காலகட்டத்திலும் திருநங்கையர் இருந்திருக்கின்றனர் என்பதற்கான சான்று தொல்காப்பியத்தில் உள்ளது அப்படிங்கிற இந்த கூற்று வந்து சரி. ஓகே. அப்போ இந்த 77 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். 78 கொஸ்டின் எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே. இது யாருடைய கூற்று அப்படின்னா ஆப்ஷன் சி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கூற்று. ஓகே. 79 கொஸ்டின் தனிச்சொல் இன்றி நான்கடியாய் வரும் வெண்பா எது அப்படின்னா ஆப்ஷன் சி இன்னிசை வெண்பா. அடுத்து வந்து 80 கொஸ்டின் சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குறுத்தனவே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள காப்பியம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி சீவக சிந்தாமணியில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றுள்ளது. இந்த சீவக சிந்தாமணிக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மணநூல் அப்படிங்கிறது தான். இந்த சீவக சிந்தாமணி எழுதியவர் திருத்தக்க தேவர் அவர்கள். எத்தனை இளம்பகங்களை கொண்டுள்ளது அப்படின்னா 13 இளம்பகங்களை கொண்டுள்ளது.
இந்த சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாகத்தான் திருத்தக்கத்தேவர் அவர்கள் நரி விருத்தம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து அவர் எழுதியிருப்பார். ஓகே, அடுத்து வந்து 81 கொஸ்டின். மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை அப்படின்னா ஆப்ஷன் சி 10 குற்றங்களை பற்றி சொல்லுது மணிமேகலை நூல். ஓகே, அடுத்து வந்து 82 கொஸ்டின். இந்த குறியீடு உணர்த்தும் பொருள் என்ன அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி பத்திகளுக்கிடையில் வரிகளுக்கிடையில் சொற்களுக்கிடையில் இடைவெளி தருக அப்படிங்கிறது தான் இந்த குறியீடு உணர்த்தக்கூடிய பொருள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பிழைகள் உள்ள அச்சுப்படியை திருத்துவதற்கு கையாளப்படும் திருத்த குறியீடுகளை எத்தனை வகைகளாக பிரிக்கின்றனர் அப்படின்னா ஆப்ஷன் சி 5 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து 84 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படிங்கிறது. இதில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ லார்ஜ் பிராக்கெட் நீண்ட அடைப்பு அப்படிங்கிறத தவறானது. லார்ஜ் பிராக்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகர அடைப்பு அப்படிங்கிறத சரியானது. ஓகே, அடுத்து வந்து 85 கொஸ்டின். திருவிக அவர்கள் யாரிடம் தமிழோடு சைவ நூல்களையும் பயின்றார் அப்படின்னா ஆப்ஷன் டி மயிலை தணிக்காச்சலம் அவர்களிடம் தான் பயின்றார். அடுத்து வந்து 86 கொஸ்டின். எங்கு நர்த்தகி நடராஜ் அவர்கள் திருவாசகம் தேவாரம் பன்னிசை பாடல்களை பரதமாக நிகழ்த்தினார் அப்படின்னா ஆப்ஷன் பி ஒசாகா அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அவர் நிகழ்த்தினாங்க. அடுத்து வந்து 87 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2 3 4 1 அதுதான் இதற்கான ஆன்சர். மேதி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா எருமை அப்படிங்கிறது. சந்தம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் அழகு அப்படிங்கிறது. கோதில் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் குற்றமில்லாத அப்படிங்கிறது. அங்கனர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் சிவன் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து 88 கொஸ்டின். விளம்பி என்பது டேஸ் பெயர் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் சி ஊர் பெயர் அப்படிங்கிறதா விளம்பி அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து 89 கொஸ்டின். தாயுமானவரோட மனைவி பெயர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டுவார் குழலி அப்படிங்கிறதா தாயுமானவரோட மனைவி பெயர். ஓகே, 90 கொஸ்டின். மோகன ரங்கனின் தமிழ் ஒழித்து கொண்டு இருக்கும் இடங்கள் என்னென்ன இடங்கள் அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்தும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பாவரங்க மேடை வானொலி தொலைக்காட்சி இந்த இடங்கள்லாம் மோகன ரங்கனோட தமிழ் வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து 91 கொஸ்டின். தேவாரத்தில் எத்தனை பண்களில் பாடல்கள் உள்ளன அப்படின்னா ஆப்ஷன் பி 23 பண்களில் பாடல்கள் வந்து இருக்கு. ஓகே, 92 கொஸ்டின். வறண்ட வாழ்வு துளிர்க்க மழை போல் வந்தாய் நீ என்ற பாடல் வரியில் எந்த வகை உவமை வந்து இடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஆப்ஷன் பி பயன். ஓகேங்களா, பயன் அப்படிங்கிற அந்த உவமை வந்து இடம் பெற்றுள்ளது. அடுத்து வந்து 93 கொஸ்டின். கீழ்கண்ட எந்த விகுதிகள் இருபால் பொதுப்பெயர்களை உருவாக்க துணை நிற்கின்றன அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி ஆலர் ஆலி இந்த 2 சொற்களும் தான் இருபால் பொதுப்பெயர்களை உருவாக்க துணை நிற்குது. அடுத்து வந்து 94 கொஸ்டின். கீழ் ஆக்கப்பெயர் சொற்கள் ஈற்றில் நிற்கும் விகுதிகளை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி பெயருடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள் அப்படிங்கிறத தவறானது. பெயருடன் சேரும் விகுதிகள் வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் விகுதிகள் பெயருடனும் வினையுடனும் சேரும் விகுதி இதெல்லாம் சரி. அடுத்து வந்து 95 கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் பெயருடன் சேரும் விகுதிகளில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ அச்சகம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இந்த பயிலகம் செய்தியாளர் அடைமானம் இதெல்லாமே வராது. ஓகே, 96 கொஸ்டின். பொறுத்துக இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4 2 1 3 அதுதான் இதற்கான ஆன்சர். சப்சிடி அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னா நல்கை அப்படிங்கிறது. சீலிங் அப்படின்னா உச்சவரம்பு அப்படிங்கிற அந்த ஒரு பொருள் தரும். டெஸ்பேட்ச் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் அனுப்புகை அப்படிங்கிற பொருள் தரும். பக் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் பார்த்தீங்கன்னா பிழை அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, 97 கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1 வியப்புக்குறியும் வெளிக்குறியும் ஒரே அடையாள குறி உள்ளன அப்படிங்கிற இந்த கூற்று வந்து அப்படின்னா சரியானது. ஓகே, கூற்று 2 வியப்புக்குறி வியப்பிடை சொல்லுக்கு பின்பும் நேர்கூற்று வியப்பு தொடர் முதலிலும் வருதல் வேண்டும் அப்படிங்கிற இந்த கூற்று பார்த்தீங்க அப்படின்னா தவறு. வியப்புக்குறிங்கிறது வியப்பிடை சொல்லுக்கு பின்பும் நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியிலும் ஓகேங்களா முதல் வராது இறுதியிலும் வருதல் வேண்டும். அப்போ இந்த 97 கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று 1 சரி
கூற்று 2 தவறு அப்படிங்கிறதா இதற்கான ஆன்சர். ஓகே. 98 கொஸ்டின். கீழ்க்கண்டவற்றில் வேற்று நிலை மெய்மயக்கம் உடைய சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் டி தேர்தல் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து 99 கொஸ்டின். நிலைமொழி சொல்லின் இறுதி எழுத்தாக மகரமை வரும்போது கீழ்க்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா ஆப்ஷன் டி மகரமை கெட்டு இடையினம் மிக்கு புகும் அப்படிங்கிறதா தவறானது. மற்ற மூன்றுமே சரியானது. அடுத்து வந்து கீழ்க்கண்டவற்றில் இனமிகள் என்னும் விதி பயன்படுத்தப்படாத சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி செந்தமிழ் அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செந்தமிழ் அப்படிங்கிறது எப்படி வந்திருக்குன்னா செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மை அப்படிங்கிற அந்த விகுதி வந்து போகும். செம் கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னின்ற மெய் திரிதல் அப்படிங்கிற அந்த விதிப்படி செந்தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு சொல் வந்து வரும். ஓகேங்களா? ஓகே. மற்ற மூன்றுமே வந்து இனமிகள் அப்படிங்கிற அந்த விதிகள் வந்து பயன்படும். ஓகே. அப்போ நம்ம 100 கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த 100 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போடுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.